அப்படி நிதிஷின் ஷோல்டரில் கை வைத்தது யார் என்று நிதிஷ் திரும்பி பார்க்கையில் அது நிதிஷின் நண்பரான மோனிஷ் என்பதை பார்த்தான். நிதிஷ் மோனிஷை அடித்து ஏன் என்னை பயமுறுத்திரே என்று கேட்டான். அதற்கு மோனிஷ் பதிலுக்கு நிதிஷை மீண்டும் அடித்து உன்னை டிஸ்சார்ஜ் செய்ய டாக்டர் கூறினார் என்று மோனிஷ் சொன்னான். நிதிஷ் உடனடியாக அவன் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தவுடன் மோனிஷ் பார்க்கிங்கில் இருந்த காரை கொண்டு வந்தான். காரில் இன்னொரு நபரும் அமர்ந்திருந்தார். அது யார் என்று நிதிஷ் பார்த்தான். அது நிதிஷின் இன்னொரு நண்பரான நவீன் என்பதை பார்த்தான். பிறகு நிதிஷ் காருக்கு உள்ளே சென்று அமர்கிறான். பின்னர் இவர் மூவரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்ததால் அவர்கள் வீட்டிற்கு சென்றபோது நிதிஷ் நேரடியாக அவன் ரூமுக்கு சென்று லாக் செய்து கொண்டான். நிதிஷுக்கு அவனது சைக்கிளை பிடித்த மற்றும் அவனது கண்ணனுக்கு கீழே இருந்த அந்த மர்ம உருவம் யார் என்று யோசித்தான். அப்போதுதான் நிதிஷுக்கு ஞாபகம் வருகிறது, 2 மாதங்களுக்கு முன்பு அவன் வீட்டு ஜன்னலுக்கு மேலே ஒரு CCTV கேமரா பிக்ஸ் பண்ணப்பட்டது என்று. நிதிஷ் உடனடியாக அவனது லேப்டாப்பை ஓபன் செய்து அந்த மர்ம உருவம் என்னவென்று நிதிஷ் பார்த்தான். நிதிஷ் அந்த மர்ம உருவத்தை பார்க்கும்போது அவன் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. யார் அந்த மர்ம உருவம்? அப்படி நிதிஷ் லேப்டாப்பில் என்ன பார்த்தான் என்று அடுத்த எபிசோடில் வெளியிடப்படும்.